ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்டெட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எம்சிட் வந்து புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% போனஃபைட் சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயில்டாக ஒன்று அமைச்சிருக்காங்க. இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து சிஇஓ ஆஃபீஸ்க்கு அலைஞ்சிட்ருக்காங்க. இப்போ இது வந்து கரெக்டான டைமில் ஒரு ஹாப்பி நியூஸ் விட்டுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்டெட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து கைண்ட் அட்டென்ஷன் டு தி கேண்டிடேட் ஹூ விஷ் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் ஃபார் தி அகாடமிக் இயர் 2023-2024. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. நம்மளுக்கு 28லேருந்து நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2023-2024க்கான அகாடமிக் இயர்க்கான எம்பிபிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ஜூலை 10 ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? இப்போ எக்கச்சக்கமான மாணவர்களுடைய கேள்வி என்னென்னா, அண்ணா எனக்கு சிஇஓ கையெழுத்து போட மாட்டாங்க, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் கையெழுத்து போட மாட்டாங்க, ஸ்கூலில் போய் அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டால் தரமாட்டுறாங்க, சிஇஓ கையெழுத்து உள்ள அந்த சர்டிஃபிகேட் கேட்டால் தரமாட்டுறாங்க, இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு கண்டிப்பாக வேணுமா செய்யணுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு கரெக்டான டைமிங்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 2021-2022 கல்வியாண்டில் படிச்சுட்ருக்கீங்க, படித்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் 2022-2023 கல்வியாண்டில் நீங்கள் பாஸ் பண்ணவங்களா இருந்தாலும் உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவையில்லை. இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பயப்பட தேவையில்லை. உங்களோட எம்இஸ் நம்பரை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டா மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கணுங்கிறது தேவை கிடையாதுன்னு அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுருக்கணும். 2021-2022 கல்வியாண்டில் படித்த மாணவர்களும் 2022-2023 கல்வியாண்டில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடினா எப்படின்னா 2020க்கும் 2021 கல்வியாண்டில் படித்த மாணவர்கள், 2019லேருந்து 2020 படித்த மாணவர்களுக்கெலாம் இந்த ரூல்ஸ் கிடையாது. ஓகேவா? அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். போனஃபைட் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவையில்லை. 7.5% ஸ்டூடெண்ட்ஸில் யாருக்கு தேவையில்லை. எம்இஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2021லேருந்து 2022 கல்வியாண்டில் படித்த மாணவர்களும் 2022-2023 கல்வியாண்டில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கல்வியாண்டில் படித்த மாணவர்களுக்கு இந்த ரூல்ஸு பொருந்தாது. அவங்க கண்டிப்பாக போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் சிஇஓ கையெழுத்தோடு தான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் யாரும் பயப்பட தேவை கிடையாது. ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிப்பாங்க. நிறையா பேர்த்துக்கு வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கண்ணே, ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 6th-லேருந்து 7th படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து நேற்று கால் பண்ணி கேட்டாங்க, ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது? அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மாணவர்களுக்கு ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி திறக்கவே மாட்டாங்க, நான் எங்கிட்டு போய் நான் ஹெட் மாஸ்டரை பிடிச்சி வாங்குறதுலாம் கேட்டுருந்தீங்க. இப்போ இந்த 2 வருடம் படித்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிக் ரிலீஃப்னே சொல்லலாம். ஓகேவா? அப்போ எம்இஸ் நம்பரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் எம்இஸ் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் தெளிவாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஓகே, 92.5% இப்போ போனஃபைட் சர்டிஃபிகேட் இதே ரூல்ஸ். ஆனால் இந்த ரூல்ஸ் 92.5% கிடையாது. கம்பல்சரி எந்த கல்வியாண்டில் படித்த மாணவர்களாக இருந்தாலும் 92.5% கோட்டாவில் வாரீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும். அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டாலே நார்மலாக ஹெட் மாஸ்டர் கையெழுத்தோடு உங்களுக்கு போட்டு தந்துடுவாங்க. ஓகேவா? போகும்போது உங்களோட டிசியை வந்து எடுத்துக்கோங்க. டிசி இருந்தால் தான் மேக்ஸிமம் போனஃபைட் சர்டிஃபிகேட் தருவாங்க. ஏன்னா அதில் தான் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நீங்கள் எந்த கிளாஸில் படிச்சிங்க, கிளாஸில் எந்த செக்ஷனில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிறனால நீங்கள் டிசியை கையில் எடுத்துக்கோங்க. 92.5% வரக்கூடிய மாணவர்கள் டிசியாச்சும் இல்லை 12th மார்க் ஷீட்டாச்சும் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போனஃபைட் தந்துருவாங்க. அதனால் ஒரி பண்ண தேவை கிடையாது. இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்டெட்ரிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான மாணவர்கள் வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க. 7.5%ல் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா சிஓட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படி இப்படின்னு டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் ரிலீஃபாக இருக்கும். ஓகேவா? யாருக்காச்சும் தமிழ்நாடு நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெளிவாக தரப்படும். அப் டு நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிற வரையும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.